தமிழுக்கு முதல் வணக்கம் கூறி முக்கணிகளில் சிறந்தது மா, ஆங்கில மாதத்தில் சிறந்தது மே, தமிழ் மாதத்தில் சிறந்தது தை. இம்மூன்றும் சேர்ந்து மேதையாய் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே மற்றும் என்னோட போற்றி போட வந்திருக்கும் மாணவ மாணவிகளே என்று கூறி என் தலைப்பிற்குள் நுழைகிறேன். நான் இன்று வ.உ.சி. அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் இங்கு பேச வந்துள்ளேன். இந்திய விடுதலை போராட்டத்தில் தலை சிறந்த பேராக அறியப்படும் கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்படுபவர் வ.உ. சிதம்பரனார். இவரது வரலாறு தமிழ் மண்ணுக்கே பெருமை சேர்ப்பதாகவும் தமிழனின் வீரத்தையும் திறமையும் உலகத்துக்கே பறைசாற்றுவதாகவும் அமைகிறது. கப்பலோட்டிய தமிழன், செக்கிழுத்த செம்மல் என்றெல்லாம் போற்றப்படுபவர் வ.உ. சிதம்பரனார். ஆங்கிலேயரை எதிர்த்து சுதேசி கப்பல் இயக்கிய பெருமைக்குரியவர் வ.உ. சிதம்பரனார் ஆவர். வ.உ. சிதம்பரனார் 1872 ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டாப்பிடாரம் என்ற ஊரில் உலகநாதன் பரமாய் அம்மாள் என்ற தம்பதியருக்கு மூத்த மகனாக பிறந்தார். உலகநாதன் வள்ளியப்பன் சிதம்பரம் பிள்ளை எனும் தனது பெயரை வந்தே மாதரம் சிதம்பரம் பிள்ளை என்று மாற்றிக்கொண்டார். அவரின் தந்தை நாட்டில் மிக முக்கியமான வழக்கறிஞர் ஒருவர். வ.உ.சின் தந்தை நாட்டில் பணக்காரர்களின் வாக்குகளை மட்டுமே வாதாடுவார். ஆனால் வ.உ.சி ஏழை மக்களின் வாக்குகளை மட்டுமே வாதாடுவார். திலகர் போன்ற தேச விடுதலை போராளிகளை கண்டு ஈர்க்கப்பட்டு 1905 இந்திய காங்கிரஸில் தன்னை இணைத்துக் கொண்ட அவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட துவங்கினார். தனது மிக சிறந்த அறிவாற்றலால் ஆங்கிலேயர்களுக்கு நெருக்கடி கொடுத்தார். இவரது வாழ்க்கை பயணம் முழுவதுமே சுதந்திர போராட்டமாகவே விளங்கியது. இவர் ஆளுமை மிக்க மனிதர். இவர் சுதேசி பிரசார சபை, தர்ம சங்க நெசவு சாலை, தூத்துக்குடி கைத்தொழில் சங்கம், சுதேசி பண்டக சாலை, வேளாண் சங்கம் போன்றவற்றை ஏற்படுத்தினார். பிரிட்டிஷ் இந்திய ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி இந்தியா இலங்கை இடையே கப்பல்களை இயக்கிக் கொண்டிருந்தது. அது ஆங்கிலேயர்களின் வணிகத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்தது. ஆதலால் வ.உ.சி இந்தியர்களுக்காக ஒரு கப்பல் நிறுவனத்தை துவங்க தீர்மானித்தார். வ.உ.சி 1906 ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் சுதேசி நாவல் சங்கம் என்ற திட்டத்தை பதிவு செய்தார். வ.உ.சி கோவை சிறை, கண்ணூர் சிறை ஆகியவற்றில் கடும் பணி செய்தார். உடல் சலித்தது, உள்ளம் தளரவில்லை. வ.உ. சிறை அதிகாரி வ.உ.சியிடம் வந்து அறிவுரை கூற, உனக்கும் உன் கவர்னருக்கும் உன் மன்னனுக்கு புத்தி சொல்வேன் என்றார். உயிரெழுத்தில் தொடங்கி மெய்யை